தமிழ்நாடு 9.5 லட்சம் கோடி கடன்ல இருக்குது உண்மையா அண்ணே? காரணம் ஸ்டாலின் அரசா? உண்மைதான். அந்த அரசு மக்களை ஏமாத்துறது. அப்படின்னா நாம என்ன பண்ணலாம்? எழுந்து நின்னு கேள்வி கேட்கணும். தமிழக மக்களே, நீங்களும் ஒரு காரணம்தான். மக்களே, நீங்க காசு வாங்காம கைய நீட்டாம இலவசத்துக்கு ஆசைப்படாம, மக்களே வரப்போற சட்டமன்ற தேர்தல ஜனநாயக உரிமைய நீங்களே செயல்படுத்துங்க. இந்த ஊர்ல எம்எல்ஏ நடு ரோட்ல வந்த என் ஊருக்கு ஏண்டா செய்யலன்னு நிக்க வச்சுக்கலங்க எம்எல்ஏ. ஒரு வார்டு கவுன்சிலர்ல இருந்து ஜனாதிபதி வரைக்கும் அவங்க எல்லாரும் மக்களோட வேலைக்காரர்கள். இந்திய அரசியல் சட்டமே அத சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டுல ஓட்டு போடுற வரைக்கும் நீங்க முதலாளி. அதுக்கப்புறம் அவன் முதலாளி, நீங்க அவனுக்கு அடிமை. அவன் வீட்டு கேட்டுக்கு வெளியே மணிக்கணக்கா காத்துக்கிட்டு நீங்க மனு கொடுக்கறீங்க. அவன் உங்களையும் மதிக்க மாட்டான், உங்க மனுவையும் படிக்க மாட்டான். அவ உங்களையும் மதிக்க மாட்டான், உங்க மனுவையும் படிக்க மாட்டான். இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டுல இதுதான் நடக்குது. இனியாவது மாத்துவீங்களா? இதுவரைக்கும் நீங்க ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே என்ன பண்ணிருக்காங்கன்னு ஒரு முறை யோசிச்சு பாருங்க. அவங்க ஓட்டு கேட்டு வந்தப்போ சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றும் குறையில்லாம மக்களுக்கு முழுமையா செய்து முடிச்சாங்களா? சிந்திங்க மக்களே. அடுத்த 5 வருஷம் என்ன செய்ய போறீங்க? உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க எதிர்காலம் அனைத்தும் உங்க ஓட்டுல தான் இருக்கு. ஓட்டு போடுறது ஒரு கடமை இல்ல, உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிற சக்தி.